வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். நீட் விவகாரம் தமிழ்நாட்டில் மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது. ஒவ்வொரு வருடம் இந்த +2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நீட் கோச்சிங், நீட் மரணங்கள், நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2-3 மாதம் அந்த நீட் எக்ஸாம் முடிகிறது வரைக்கும் ஒரு 3-4 மாசம் இந்த நீட் பிரச்சனை வருஷம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்கிறது. அதே மாதிரி இந்த முறையும் நீட் விவகாரம் தமிழக அரசியலில் சூடுபிடித்திருக்கிறது. இன்றைக்கு தமிழக அரசாங்கம், அதாவது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களுடைய மீட்டிங்க இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் ஏற்பாடு செய்து அதில் அதிமுக, பாஜக புறக்கணித்து மற்ற கட்சிகள் கலந்து கொண்டு இந்த நீட் விவகாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் பேசப்பட்டது. இன்றைக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நீட் அப்படிங்கிற தேர்வு விலக்க முடியாத தேர்வெல்லாம் இல்ல, நிச்சயமாக நீட்டு தேர்வுக்கு விலக்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த நீட்டு பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அதிமுக புறக்கணித்திருக்கிறது, பாஜக புறக்கணித்திருக்கிறது. அதிமுக என்ன காரணத்தினால புறக்கணிச்சு அப்படின்னு சொன்னா, இது இந்த வீண் வேலை, அதாவது நீட் விவகாரத்தை வச்சு திமுக அரசியல் செய்து இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதிமுக இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. பின்ன பாஜக உங்களுக்கு தெரியும், அந்த கட்சிக்கு எதிராகத்தான் அந்த கூட்டமே. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல பாஜக அதுல கலந்து கொள்ளாது. சரி, தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதனுடைய சாராம்சம் சொல்லிடுறேன். தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக நடைமுறைக்கு சாத்தியமில்லாத பல பொய்களை சொல்லி தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். அதுல மிக முக்கியமான பொய் தான் இந்த நீட் தேர்வு விலக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில கொடுத்தது மட்டும் போதாதுன்னு தேர்தல் பிரச்சார களத்துல நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்களிடம் இருக்குன்னு சொல்லி ஒரு பொய்யான வாக்குறுதியை மக்கள் மத்தியில கொடுத்து வெற்றி பெற்றவர்கள், வெற்றி பெற்று இன்றைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 4 வருடம் கழிந்து கடந்த 3 மாசத்துக்கு முன்பாக இதே சட்டமன்ற கூட்டத்தொடர்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொன்னீங்களே, அதற்கான வேலைகள் என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது 4 வருடம் கழிந்து திமுக அரசாங்கம் மௌனம் கழித்தது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான அதிகாரம் நம்மிடம் இல்லை, இது ஒன்றிய அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு, நம்மளால அதை நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி 3 மாதத்திற்கு முன்னாடியே அறிக்கையை கொடுத்துட்டு சட்டமன்றத்தில் சொல்லிட்டாங்க. அன்றைக்கு 3 மாதத்திற்கு முன்பாக சட்டமன்றத்தில் சொல்லும் போது தளபதி விஜய் அவர்களும் இது சம்பந்தமாக தங்களுடைய கண்டன அறிக்கையை பதிவு செய்திருந்தார்கள். அன்னைக்கும் நம்ம இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதற்கு பிறகு இப்ப 3 மாசம் கழிச்சு மறுபடியும் இன்றைக்கு மீண்டும் அதே நாடகத்தை நடத்துறாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, திமுக தலைமையில சட்டமன்ற கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை இன்றைக்கு தலைமைச் செயலகத்துல ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த கூட்டம் ஒரு சம்பிரதாய கூட்டமாக, ஒரு நாடக கூட்டமாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த கூட்டத்துல கலந்து கொண்ட முதல்வர் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்த நீட் தேர்வு விலக்கு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததெல்லாம் கிடையாது. நேற்றைக்கு நம்ம ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறோம். அதாவது ஆளுநர் R.N. ரவிக்கு எதிராக பெற்ற இந்த தீர்ப்பை சொல்றார். அதே மாதிரி இந்த நீட் விவகாரத்திலையும் நாம சட்டப்படி கையாண்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நீட்டு விலக்கு பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது இதற்கு இந்த நீட்டு விலக்கு பெறுவதற்கு இவர்கள் என்னென்ன முயற்சிகளை எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2023 ஜூலைல நாம ஒரு வழக்கு போட்டிருந்தோம். அந்த வழக்கை விரைந்து முடிக்க முயற்சி செய்வோம், தேவைப்பட்டால் இன்னொரு வழக்கு நீட்டுக்காக போடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இது இன்னைக்கு செய்திகள் பரவலாக பரவி கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தலைவர் தளபதி அவர்கள் மிக கடுமையாக, மிக காட்டமாக இந்த கண்டன அறிக்கையை பதிவு செய்தார்கள். இந்த கண்டன அறிக்கையினுடைய தலைப்பே என்ன அப்படின்னா, மீண்டும் நீட் தேர்வு அரசியல் மோசடி, திமுக தலைமை மக்களிடமும் மாணவரிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, அதான் நீட் தேர்வை விலக்கு பெறவும், நீட் தேர்வு நாங்க ஆட்சிக்கு வந்தா விலக்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்றைக்கு நீட் தேர்வை விலக்குவதற்கான அதிகாரம் எங்க கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி கை விரிக்கிறீங்க. 4 வருஷம் இது சம்பந்தமாக பெரிய முயற்சி எடுக்கல. ஒவ்வொரு முறை இந்த +2 தேர்வு முடிக்கக்கூடிய அந்த 3 மாச காலகட்டத்துல, அதாவது MBBS அந்த மருத்துவ படிப்புக்கான அந்த நுழைவுத் தேர்வு நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல இது சம்பந்தமான சர்ச்சை வரும். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா இந்த நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பிள்ளைங்க தற்கொலை பண்ணிரும், அவருடைய பேரண்ட்ஸ் தற்கொலை பண்ணிடுவாங்க, அல்லது இந்த நீட் தேர்வு சம்பந்தமாக மாணவர்கள் எங்கேயாவது போராட்டம் பண்ணுவாங்க. இதை உடனே செய்தியாகும் போது இந்த 3 மாதமும் இந்த நீட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பேசிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த முறையும் வருது. இந்த முறை குறிப்பாக என்ன அப்படின்னா, இவங்க அனைத்து கட்சி கூட்டம் ஏதோ புதிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கிறது மாதிரி மீண்டும் ஒரு நாடகத்தை நடத்துது திமுக.
நாம இப்ப என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க 2019 தேர்தல் பாராளுமன்ற தேர்தலின் போதும் இந்த நீட்டு விலக்கு சம்பந்தமாக மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தீர்கள். மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலையும் அதே மாதிரி நீட்டு விலக்கு பெறுவோம்னு சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க. மக்கள் மத்தியில வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள். அதன் காரணமாக வெற்றி பெற்றீர்கள். இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க. இந்த 4 வருஷமா இந்த நீட்டு விலக்கு பெறுவதற்கு ஆக்கப்பூர்வமாக செய்த நடவடிக்கை என்ன? கடந்த வருடம் ஒரு மாணவன் தற்கொலை, அதற்கு பிறகு ஒரு மாசம் கழிஞ்சு அந்த மாணவனுடைய தந்தையார் தற்கொலை. இந்த தற்கொலை முடிந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு போராட்டம் செய்கிறேன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் தலைமையில போராட்டம் நடைபெற்றது. மாணவர்களிடம் கையெழுத்து வாங்குறோம்னு சொல்லி கையெழுத்து வாங்கினீங்க. இந்த கையெழுத்து எல்லாம் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி ஒண்ணு. ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, 2019-21 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நீட்டு தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டதுல இருந்து அந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வரையிலும் திமுக நீட்டுக்கு எதிராக மிக கடுமையாக போராடியது மாற்று கருத்தே கிடையாது. பல போராட்டங்கள்ல நானே கலந்து கொண்டிருக்கிறேன், கண்டன உரையாற்றிருக்கிறேன். பல ஊர்கள்ல போராட்டத்துல நம்ம கலந்துருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா 2018 ஒருபடி மேல போய் டெல்லியினுடைய ஜந்தர் மந்தரில் போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக அமைப்புகள், ஜனநாயக கட்சிகளுடைய மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் 10 பேர் போய் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம். அங்க திமுகவினுடைய எம்பிக்கள் ஆசிரியர் கே வீரமணி, தமிழ் நட்சாரி, ஜவாஹிர்லா, திருச்சி சிவா, கனிமொழி எம்பி இவர்களெல்லாம் கலந்து கொண்டு அந்த ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவுல கருத்தரங்கத்தையும் அங்கே சென்று டெல்லியில ஏற்பாடு செய்தார்கள். அந்த நிகழ்வுல நான் அன்றைக்கு தமிழ்நாட்டில் சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய மாநில நிர்வாகத்தில் இருந்த காரணத்தினால மாணவர் பிரதிநிதியாக போய் கலந்துகிட்டேன். சோ இப்படி மிக கடுமையான போராட்டங்களை திமுக செய்தது. ஒவ்வொரு தெருவாக, ஒவ்வொரு ஊராக நீட்டுக்கு எதிராக போராட்டம் மிக கடுமையாக 2021 சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய வரையிலும் மிக கடுமையான போராட்டம் நடைபெற்றது. திமுக செஞ்சது. ஒவ்வொரு போராட்டத்திலையும் பாஜக தமிழ்நாட்டிற்கு செய்யக்கூடிய துரோகம், பாஜக இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம், நீட்டினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, நீட் எவ்வளவு அயோக்கியத்தனமானது, எல்லாத்தையுமே மிக பரவலாக மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டது. அதே நேரத்தில் அதிமுக பாஜகவோடு ஒன்றி இருந்து கொண்டு எப்படி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யறது, அதிமுக இந்த நீட் தேர்வை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அவர்களுடைய பலவீனம் தான் தமிழ்நாட்டுல நீட் தேர்வு உருவாவதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல பரப்புரைகளை எல்லாம் செய்தீர்களே. 2021 நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த 4 வருடத்தில் நீங்க ஏற்கனவே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக செய்த போராட்டங்கள், செய்த பணிகளில் ஒரு 10% நீட்டு விலக்கு பெறுவதற்கு செஞ்சீங்களா? உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு பேருக்கு சட்டமன்றத்துல ஒரு மசோதாவை நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி விட்டுட்டு இந்த ஆளுநர் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரை கையை காமிச்சிட்டு உங்களுடைய பொறுப்புணர்வை மறந்து நீங்க ஒதுங்கி நின்னீங்க. இன்னைக்கு ஆளுநருக்கு மேல மிகப்பெரிய அளவுல உச்சநீதிமன்றமே ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. அந்த மசோதாவின் மேல எப்படிப்பட்ட தீர்ப்பு வரும், இல்ல அதுக்கும் நீதிமன்றத்துல போய் தான் தீர்ப்பு வரணுமா, இந்த தீர்ப்பு நீதிமன்றத்துல போகும்போது இனி எத்தனை வருஷம் வழக்கு நடக்கும், அது வரையிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தெரியாது. நாம அது மட்டும் கேட்கல, இன்னொரு விஷயம் தெளிவா கேட்கிறோம். நீட்டு விலக்கு பெறக்கூடிய வரையிலும் இந்த நீட்டு தேர்வுல கலந்து கொள்ளக்கூடிய சாதாரண ஏழை மாணவர்கள், சாதாரண அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை என்ன, இந்த மாணவர்கள் இந்த நீட்டு தேர்வுல வெற்றி பெறுவதற்கு அவர்களுக்கு என்ன பயிற்சி அளிக்கப்படுகிறது? ஒரு பக்கத்துல புத்தீசல் போல எல்லா இடத்துலயும் நீட் கோச்சிங் சென்டர், கேரளாவிலிருந்து ஒரு கோச்சிங் சென்டர் இங்க பிரபலமாக நீட் கோச்சிங் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட பல லட்சங்கள் மாணவர்கள் செலவு செய்கிறார்கள். அப்படி நீட் கோச்சிங்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா, இன்னொரு பக்கம் சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய ஏழைகளுடைய பிள்ளைகள், சாதாரண அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், இவர்களும் அந்த நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. 2 பேருடைய கம்பேரிசனை பார்க்கும்போது இந்த பிரைவேட்ல படிக்கக்கூடிய காசு கொடுத்து பணம் கொடுத்து படிக்கக்கூடியவர்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்கிறாங்க, இவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். அப்போ இவர்களை முன்னேற்ற பாதையில கொண்டு வருவதற்கு திமுக அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முடிவுனா நீட் தேர்வு விலக்கு வரது வரையிலும் வரட்டேன், அதுவரையிலும் இந்த மாணவர்கள் இந்த தேர்வை சந்திப்பதற்கு என்ன மாதிரியான முயற்சிகளை செய்யணும், அவர்களுக்கு என்ன அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்கேயாவது திமுக செஞ்சிருக்கிறதா, தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம்னா நிச்சயமாக இல்லை. அப்ப நீட் தேர்வுல கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய மாணவர்களை ப்ரிப்பேர் பண்ணலாம். 7 வருஷம் 8 வருஷமா ஒவ்வொரு முறையும் நீட் தேர்வுன்னு சொல்லியே இந்த வருஷம் கலந்து முடிச்சிருவோம், இந்த வருஷம் நீட் தேர்வுக்கு ரத்து, இந்த வருஷம் நீட் தேர்வுக்கு ரத்துன்னு சொல்லி மாணவர்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அவங்க மனசுலயே ஒரு எண்ணம், இந்த முறை எப்படி நீட் தேர்வு ரத்து ஆயிரும்,
நீட் தேர்வு ரத்தாயிரும் அப்படிங்கிற ஒரு ஒரு தவறான அவநம்பிக்கையை வளர்த்துக்கிட்டே வரீங்களே, இது எந்த வகையில நியாயம்? நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீட் தேர்வு ஏதோ ஒண்ணு, அது நல்லதோ கெட்டதோ வந்தாச்சு, இப்போ அதை எதிர்கொண்டு ஆகணும். அப்படின்னா அதை எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகளை திமுக அரசாங்கம் இந்த மாணவர்களுக்கு என்ன செஞ்சிருக்குது? எடப்பாடி பழனிசாமி அவர் மேல நமக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கிறது, மாற்று கருத்து இருக்கிறது. ஆனா இந்த நீட் விவகாரத்துல தன்னால் எந்த முடிவையும் எடுக்க முடியாது, ரத்து செய்வதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத மக்கள் மத்தியிலே ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் இந்த நீட் விவகாரத்திலிருந்து குறைந்தபட்சம் ஒரு சின்ன ஒரு ஆசுவாசத்திற்காக, சின்ன ஒரு தற்காப்புக்காக பள்ளிக்கூடத்தில், அதாவது தமிழ் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடஒதுக்கீட பெற்று தந்தார். அந்த அடிப்படையில கூட திமுக எதுவுமே செய்யல. அதை கம்பேர் பண்ணும்போது மு.க. ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பெட்டர் அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படியே இந்த மாணவர்களுடைய கல்வியை வச்சோ, மாணவர்களுடைய வாழ்க்கையை வச்சோ அவர்கள் அரசியல் செய்யல. அவரு தெளிவாக இருந்திருக்கிறார், நீட்டுக்கு உண்மையிலே வரும், நீட்டை மாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நீட்டின் கால் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு சின்ன நிவாரணமாக இந்த இடஒதுக்கீடை அமுல்படுத்தினார். ஆட்சிக்கு 4 வருஷம் திமுக செய்து இதுவரையில் நீங்க என்ன செஞ்சீங்க? இதே மாதிரி ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்தீங்களா? இல்ல. இன்னைக்கு சொல்றீங்க நாங்க ஒன்றிய அரசாங்கம் தான் இதுல முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப 2021 சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த காலகட்டத்துல நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நீட்டு தேர்வு விலக்கு வாங்கி தருவோம் அப்படின்னு. அப்ப அன்றைக்கு இருந்த அறிவுஜீவிகள், எதிர்கட்சிகள் எல்லாம் கேட்கிறாங்க, நீட்டு தேர்வை நீங்க எப்படி ரத்து செய்ய முடியும்? அது ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்தது. ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்து நீதிமன்றத்திலேயும் தீர்ப்பு வந்தது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீட்டு தேர்வை ரத்து செய்வதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அதை ரத்து செய்வோம், அதற்கான ரகசியம் எங்களிடம் இருக்குன்னு சொன்னா இந்த திமுக இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அங்க இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களிடம் உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய நாடகம், இது எவ்வளவு பெரிய கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். இன்னும் சொல்ல போனா அயோக்கியத்தனத்துடைய உச்சம்னே சொல்லலாம். அப்போ ஒரு விஷயம் உங்களால முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை நாங்க முடிச்சு காட்டுறோம் சொல்லியே இந்த மக்களை ஏமாற்றுவதில் எவ்வளவு பெரிய மோசடி அப்படிங்கிறத பாருங்க. இதைத்தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். மாறாக நீட் விஷயத்தை நம்ம எங்கேயுமே ஆதரிக்கல. இந்த நீட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அயோக்கியத்தனமான திட்டம். மாணவர்கள், அதிலும் குறிப்பாக ஏழைகளுடைய கல்வியை பாதிக்கக்கூடிய எக்ஸாம், மாணவர்கள், ஏழை மாணவர்களுடைய மருத்துவ கனவை நாசமாக்கக்கூடிய எக்ஸாம். கடந்த வருடம் பீகார்ல நடைபெற்ற நீட்ல ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துச்சு, எல்லாரும் பேசணும். நானே என்னுடைய சேனல்ல அது சம்பந்தமாக, மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனல்ல அது சம்பந்தமாக பேசியிருந்தேன். நீட்ல நடந்த ஸ்கேம். ஒரே சென்டர்ல எக்ஸாம் எழுதின கிட்டத்தட்ட பல பேர் 720க்கு 720 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் 719 718 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. நீட்ல ஒரு எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். ஒரு கொஸ்டின் தவறாக எழுதுனா -1 மார்க். அதாவது அப்ப ஒரு கொஸ்டினை எழுதாம விட்டா, இப்ப உதாரணமா 720 மார்க் இருக்கு, எல்லா கொஸ்டினையும் எழுதுனா 720 மார்க் கிடைக்கும். அதே நேரத்துல ஒரு கொஸ்டினை எழுதாம விட்டா 4 மார்க் மைனஸ் ஆகி 716 மார்க் கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல ஒரு கொஸ்டினை தப்பா எழுதுனா அந்த மார்க் 4 மார்க் மைனஸ் பிளஸ் தவறாக எழுதுனதுக்கு ஒரு மார்க் மைனஸ், அப்படியே 715 வரும். அதாவது மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் 720 ஃபுல் மார்க் அப்படின்னா செகண்ட் 716 அல்லது 715 தான் வரணும். ஆனா கடந்த தேர்தல்ல 720 மார்க் வந்துச்சு. இது எப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் எல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்துல அது கிரேஸ் மார்க் லேட்டா வந்தவங்களுக்கு சில இடங்கள்ல அப்படி கிரேஸ் மார்க் போட்டோம் அப்படின்னு. பெண்களுடைய தாலி செயின வரைக்கும் அறுத்து, காதல கிடக்கக்கூடிய கம்மலு, போட்டிருக்கக்கூடிய பர்தா, துணிய வரைக்கும் அவுத்து, சாலை வரைக்கும் அவுத்து தேர்வு நடத்தக்கூடிய தேர்வுல கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிரேஸ் மார்க்கை கொடுத்து அத்தனை பேரும், அது அத்தனையுமே ஒரே சென்டர்ல, பீகார்ல நடைபெற்ற தேர்வுல ஒரே சென்டர்ல நடைபெற்றது. அப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது. அதுலயும் அந்த தேர்வு முடிவை கடந்த பாராளுமன்ற தேர்தல் ஜூன் 5 நினைக்கிறேன், இந்த காலகட்டத்துல, அதாவது பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவசரமா அத அந்த தேர்வை வெளியிட்டு மிகப்பெரிய மோசடியில ஈடுபட்டார்கள். அது சம்பந்தமா பெரிய பிரச்சனை வந்துச்சு. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியிடம் கேள்வி கேட்கப்பட்டது, புதிய அரசாங்கத்திடம் கேள்வி கேட்கப்பட்டது, வழக்கு தொடுப்போம்னு சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த விஷயத்தை கூட திமுக அரசாங்கம் அட்ரஸ் பண்ணல. அதற்கு எதிராக கூட மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கலாம். இந்த விஷயத்துல இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கிறது, அதனுடைய முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி கூட எடுக்கல. அப்படி டோட்டலா திமுகவினுடைய இந்த நீட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா முழுக்க நாடகம் தான் ஆடி இருக்காங்க. எந்த விதத்திலையுமே நீட்டு விலக்கு பெறணும் அப்படிங்கிறதுக்காக எந்த முயற்சியும் எடுக்கல. இன்னும் சொல்ல போனா மத்திய அரசாங்கத்தை பார்த்தோம், வழியை பார்த்து பேசணும் அப்படின்லாம் சொல்றாங்க.
ஆனா மோடியை பார்த்து பேசினாதான் அது நடக்காதுன்னு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல சட்ட ரீதியா 2023 போட்ட வழக்கு இன்னைக்கு வந்து சொல்றீங்க அந்த வழக்கை இன்னும் மிக தீவிரமாக நாங்க நடத்துவோம். அப்ப இந்த 2 வருஷமா அந்த வழக்கு தூங்கிக்கிட்டு தானே இருந்துச்சு. தேவைப்பட்ட இன்னொரு வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இந்த வழக்கையே 2 வருஷம் தூங்க வைக்க போறீங்க. அப்ப அரசனுடைய காசை செலவு பண்ணும். எதையாவது நீட் தேர்வுக்கு எதிராக நாங்க இந்த வடிவேல் புடுங்குறது மாதிரி தேவையில்லாத ஆணையை புடுங்குறது மாதிரி புடுங்கிக்கிட்டு மக்களை நீட்டினுடைய பிரச்சனையை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது. நீட்டு மட்டும் கிடையாது, தேர்தல் நெருங்கும் போது இவர்கள் நீட்டு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி நம்ம கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கச்சத்தீவை கொடுத்தது இன்னைக்கு வந்து கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல தீர்மானம் போடுறாங்க. கச்சத்தீவை தாரை வார்த்ததே திமுக காங்கிரஸ் கும்பல் தான். சரியா? இன்னும் இந்த நீட்டு விஷயத்துல பொறுத்தவரையிலும் நீட் தேர்வை இந்தியாவில் அமுல்படுத்துறது காங்கிரசனுடைய ஆட்சியில. காங்கிரஸ் கொண்டு வரும்போது காங்கிரஸோட கூட்டணியில் இருந்து மத்திய அமைச்சரவையில பொறுப்பேற்றது பங்கு இந்தியார்னா திமுக. அப்ப நீட் தேர்வு ஒரு மோசமான திட்டம்னு தெரியும். திட்டம்னு தெரிஞ்சுக்கிட்டே மோசமான எக்ஸாம், ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், சமூக நீதி இதில் மிகப்பெரிய அளவில் அடிபடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நீட் தேர்வை அமுல்படுத்துவதற்கு திமுக ஏன் சம்மதிச்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னும் சொல்ல போனா இப்ப சொல்றாங்க திமுக நீட் தேர்வை அமுல்படுத்துச்சு, ஆனா திமுக தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்குறது எந்த வகையில நியாயம்? நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு திட்டம் அன்றைக்கு மத்திய அமைச்சரவையில திமுகவும் பங்கெடுக்குது. அப்போ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நலன், அது பீகார்ல இருக்கக்கூடிய மாணவராக இருக்கட்டும், காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மாணவராக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய மாணவராகட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், அனைவரும் இந்த மத்திய அமைச்சரவைக்கு ஒன்னாக இருக்கணும். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட்டு விலக்கை சொன்னவர்கள் அஸ்ஸாம்லையும் பீகார்லையும் மத்திய பிரதேசத்திலையும் இருக்கக்கூடிய ஏழை அரசு மாணவர்கள், பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை எடுத்த காரணத்தினாலதான் இன்னைக்கு நீட்டு பிரச்சனை வந்திருக்கிறது. இன்னும் சொல்றாங்க அது கல்வி வந்து மாநில பட்டியல் இல்ல, கண்கரன் லிஸ்ட்ல இருக்கிறது, பொதுப்பட்டியல் இருக்குது, அது மாநில பட்டியலுக்கு வந்துச்சுன்னு சொன்னா இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகணும். நான் என்ன கேட்கிறேன்னா, திமுக பல வருடம் 3-4 முறை மத்திய அமைச்சரவையில் பங்கு பெற்றது. அப்போ உங்களுக்கு அப்பெல்லாம் தெரியும் இந்த கல்வி மாநில பட்டியல் இல்ல, மது பட்டியல்ல இருக்குது. அப்ப மாநில பட்டியலுக்கு இதை கொண்டு வந்தா மட்டும்தான் நமக்கு நம்முடைய மாநிலம் சார்ந்த உரிமை சார்ந்து மாநிலம் சார்ந்து கல்வி விஷயங்கள்ல முடிவெடுக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டே நீங்க கூட்டணியில ஆட்சியில இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாம் இந்த கல்வியை மாநில பட்டியல்ல கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யாம அப்போ எல்லாம் ஆட்சி அதிகாரத்துல இருந்துகிட்டு போய் அவ்வளத்தையும் அதிகாரத்தை சுவைத்து கொண்டு இருந்துவிட்டு இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் உங்க கையில இல்லாத பட்சத்துல அவங்க வந்து இருந்துகிட்டு இன்னைக்கு கல்வி மாநில பட்டியலில் வரணும் வந்தா இதெல்லாம் நடத்திடுவோம்னு சொன்னா இது என்ன நாடகம்? இத்தனை வருஷம் நீங்க ஆட்சியில இருந்துகிட்டு இதெல்லாம் செய்ய முடியாதவர்கள் 2026 மீண்டும் வந்து நீங்க செய்யவா போறீங்க அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி இல்ல, மக்களுடைய கேள்வி. அதன் காரணமாக 2026 நீங்க நடத்தக்கூடிய அத்தனை நாடகத்திற்கும் பெரிய ஆப்பா தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வைக்க இருக்கிறார்கள். அதைத்தான் தளபதி அவர்கள் தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்கிறார்கள். இதை புரிந்து கொண்டவர்கள் புரியும், புரியாதவன் நாங்க பிஜேபி டீம், பிஜேபிக்கு ஆதரவா பேசுறோம் அப்படின்லாம். இந்த நீட்டு விவகாரத்துல ஒன்றிய அரசாங்கம் மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தை செய்து திமுக பாஜகவுக்கு சட்டம் குறைவில்லாமல் திமுக இந்த நீட்டு விஷயத்தை வச்சு அரசியல் செய்து இதுவும் மிகப்பெரிய அயோக்கியத்தனம் தான் அப்படிங்கறதா எங்களுடைய வாதம். அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நீட்டு சம்பந்தமாக நான் பேசுவதில் ஏதாவது விடுபட்டு இருந்துச்சுன்னு சொன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.